பாகிஸ்தான் விவகாரத்தில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை என பிரதமர் நரேந்திர மோடி கூறியதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பிரதமர் நரேந்திர மோடி இந்த கருத்தை கூறியதற்கான காரணம் என்ன? இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை பதற்றம் காரணமாக கடந்த சில நாட்கள் ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவிய நிலையில் தற்பொழுது அந்த ஒரு தாக்குதல் நிறுத்தத்தை ஒப்புவதற்கு பிறகு பல்வேறு கருத்துக்கள் வெளியாக, குறிப்பாக அமெரிக்காவுடைய தலையீடின் காரணமாக இந்த ஒரு தாக்குதல் நிறுத்தம் என்பது நடைபெற்றதாக அந்நாட்டினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட அதிகாரிகள் சமூக வலைதள பக்கங்கள் அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்து வந்த நிலையில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையான விவகாரத்தில் யாரும் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு பிரச்சனை என்பது இரு நாடுகளுடைய தலையீட்டால் மட்டுமே முடிவுக்கு வந்துள்ளது என்ற ஒரு கருத்தை பிரதமர் மோடி கூறியுள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்பது மிகவும் தெளிவாகவே இருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவிடம் திருப்பி தர வேண்டிய ஒரு பாக்கி அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மீதம் உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் கூறியுள்ளதாக தற்பொழுது மத்திய அரசுடைய அதிகாரப்பட்ட தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தீவிரவாதிகளை இந்தியாவிடம் விசாரணைக்காக ஒப்படைப்பது தொடர்பாக பாகிஸ்தான் முன்வந்தால் அது தொடர்பாக மட்டுமே பேச்சுவார்த்தைக்கு நடத்த முடியும் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி மூத்த அமைச்சரவை சகாக்களிடம் தெரிவித்ததாக தற்பொழுது தகவலானது வெளியாக இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் யாரும் we do not want anyone to mediate என்ற ஒரு கருத்தை அவர் இதில் கூறியிருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூரின் அடிப்படையில் இந்தியாவினுடைய அனைத்து அந்த அம்சங்களும் அனைத்து நடவடிக்கைகளுமே முறையாக செய்யப்பட்டன. அதற்கு வெற்றிகரமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது நடத்தப்பட்டுள்ளது. இன்னமும் ஆபரேஷன் சிந்தூர் என்பது முடியவில்லை என்ற ஒரு கருத்தையும் மத்திய அரசு வட்டத்தில் அதிகாரிகள் தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவானது ஒரு புதிய நியூ நார்மல் அடிப்படையில் தற்பொழுது இருக்கிறது. மிக முக்கியமாக பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த ஒரு போக்கு, தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு போக்கை இப்பொழுது இந்தியா கையாளது என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி கூறியுள்ளதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பஹாவல்பூர், முர்த்கே, முசாஃபராபாத் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத கேம்புகளை இந்தியா நொடி பொழுதுகளில் தாக்கியிருக்கிறது. அதனுடைய ராணுவ அப்ஜெக்டிவ் என்பது அதன் மூலம் நிறைவேறியிருப்பதாகவும் பிரதமர் மோடி முப்படைகளையும் வாழ்த்தியதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சிந்து நதியினுடைய பங்கீட்டு விவகாரம் தொடர்பாக அந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் மூலமாக ஒரு அரசியல் ரீதியிலான ஒரு நடவடிக்கையும் இந்தியா மேற்கொண்டுள்ளது. பல்வேறு முக்கியமான சம்பவம் இந்த விவகாரத்தால் நடைபெற்றுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதே மிக முக்கியம். அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தேவையில்லை என்ற பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சர்வதேச அளவில் அமெரிக்காவினுடைய தலையீடு இதில் தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்கிறது என்று முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு அம்சமாக உள்ளது.